ஹலோ அண்ட் வணக்கம். இந்த காணொளியில் நீங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து எப்படி வீடு வேண்டது. அதாவது முதலாவது வீடு உங்களுக்கு மோர்கேஜ் அனுபவமே இல்லைன்னு சொன்னால் என்ன செய்யணும், எப்படி செய்யணும் என்றது தான் இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அறிஞ்சு கொள்ளுவீங்க. ஸோ முதல்ல ஆசைப்பட்டு ஓகே எனக்கு ஒரு வீடு வேண்டணும் என்று நீங்கள் நினச்சிட்டிங்கன்னு சொன்னாலே செய்ய வேண்டிய முதல் வேலை செக் யோர் கிரெடிட் ஃபைல். அப்போ உங்களோட கிரெடிட் ஃபைலை போய் நீங்கள் செக் பண்ணி அந்த கிரெடிட் ஃபைலில் எதுவும் இஷ்யூஸ் இருக்குதா இல்லையான்றதை அறிஞ்சு கொள்ளணும். அதே நான் அப்படி சொல்கிறோம்னு சொன்னால் உங்களுக்கு சப்போஸ் ஒரு மிஸ் பேமெண்ட்டோ இல்லாட்டி ஒரு சிசிஜேயோ ஏதோ ஒரு கிரெடிட்டில் ஒரு பிளிப்ஸோ ஏதோ ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் முட்கூட்டியே அதை திருத்தி கொள்றதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கிரெடிட் ஃபைலை செக் பண்ணுறதுன்றது முதல்ல அவசியமான ஒரு விஷயம். ஏன்டா எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு கடைசியில் வந்து கிரெடிட் ஃபைலை செக் பண்ணி அதில் ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறத விட முதலே பேங்க் பார்க்க போகிறது உங்களோட கிரெடிட் ஸ்கோர் இல்லாட்டி கிரெடிட் ஃபைல் கிரெடிட் ரிப்போர்ட் அதில் தான் பார்க்க போயினோம். அப்போ அதை நீங்கள் சரிப்படுத்தி வச்சுருக்கிறது தான் பெட்டர். ஸோ என்னட்ட சில கிளையண்ட்ஸ் வந்திருக்கணும் வந்து கிரெடிட் ஃபைலை பார்க்கும்போது சில நேரம் அவிகளுக்கு வந்து பேட் கிரெடிட் இருக்கலாம். ஸோ பேட் கிரெடிட்னும் போது அது ஒரு பெரிய ஒரு ஸ்பெக்ட்ரம். அது வந்து ஒரு மிஸ்பேமெண்ட்டும் பேடாக கருதப்படும் சில பேங்க்ஸோட சிசிஜேஸ் டிஃபால்ட்ஸ் என்று போனால் தான் அது கருதப்படும். நான் அதை பற்றி இன்னொரு வீடியோ ஒன்று போடுறேன். பட் இப்போ ஒரு சுருக்கமாக சொல்லணும்னு சொன்னால் இப்போ ஒரு கிளைண்ட்ஸ் எங்கள்கிட்ட வெற்றினம் வந்த உடனே முதல் ஒரு வீடு வேண்டுறதுக்கு பார்க்கினோம். அப்போ கிரெடிட் ஃபைலை பார்த்துட்டு இப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம், ஓகே உங்களுக்கு இந்த கிரெடிட்டில் ஒரு டிஃபால்ட் இருக்குது, இல்லாட்டி இது ரெஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்குது, இல்லாட்டி இது இத்தனை வருஷம் ஆகிட்டு அதால் பிரச்சனை இல்லை, ஏதோ ஒன்று சொல்லி செய்யலாமா செய்யலாதா என்ன செய்தால் நல்லன்றதை அனலைஸ் பண்ணி சொல்லுவோம். அது முதல் கட்டம். ரெண்டாவதாக நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் வந்து டிபாசிட். எல்லோரும் டிபாசிட்டை கடைசியில் எடுக்கணும்னு நினைப்பினோம். ஆனால் அது ஒரு காலம். இப்போத நிலைமையில் நீங்கள் எஸ்டேட் ஏஜென்ட் போனாலும் சரி, எங்கள்கிட்ட மோர்கேஜுக்குன்னு சொல்லி வந்தாலும் சரி, பேங்க் இருக்கிறது வந்து உங்களோட டிபாசிட் ப்ரூஃப் ஆஃப் டிபாசிட்ன்றது வந்து வெரி இம்பார்ட்டண்ட். அப்போ அந்த ப்ரூஃப் ஆஃப் டிபாசிட்டை வந்து நீங்கள் சரியான முறையில் சேர்க்குறீங்களா இல்லையா என்னன்றதை கொண்டு வர்றீங்கன்றதை வந்து பேங்க் பார்க்கும். ஸோ அதனால் ப்ரூஃப் ஆஃப் டிபாசிட்டும் நீங்கள் தொடர்ச்சியாக சேமித்து கொண்டு வரணும். அதை எப்படி செய்கிறது என்ன செய்கிறது என்று சொல்லி யோசிச்சிங்கன்னு சொன்னால் அந்த விஷயங்களை பற்றி நீங்கள் வந்து ஒரு புரோக்கரோட கதைக்கலாம். உங்களோட சேவிங்ஸை நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட்டில் வச்சுருக்காம ஒரு சேவிங் அக்கௌண்ட்டில் வச்சுருப்பீங்களா இருந்தால் அது உங்களுக்கு சேஃப்டி கூட. அதனால் சேவிங் அக்கௌண்ட்டில் இருக்கிறது நல்லமன்றது நான் கருதுகிறேன். சில பேர் வந்து என்னோட வந்திருக்கணும் அதுக்காக தப்புண்டு இல்லை, பட் ரிஸ்க்குகள் வந்து கூட. அதாவது ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டில் நீங்கள் டிபாசிட்டை வச்சுருக்கும் போது ஒரு கூடின காசு எடுக்கும்போது இப்போ அது வந்து ஒரு காட்டை துளைச்சாலோ இதனாலும் டப் அண்ட் பேலேயே இப்போ எல்லாம் போகுது. ஸோ உங்களுக்கு தான் அது ரிஸ்க் கூட. அதனால் இப்போ நீங்கள் டிபாசிட்டாக வச்சுருக்க போகிறத வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி இருக்குது. அப்போ அதனால் அதுக்குள்ளால் காசை வந்து ஒரு ஃப்ரோடால் அதை வெளியில் எடுக்க முடியாது. என்ற நிறைய பேர் நாங்கள் நிறைய கதைகள் கேள்விப்பட்டிருக்கிறோம், நிறைய அனுபவப்பட்டிருக்கிறோம். கிளைண்ட்ஸ் வந்து சேவிங் அக்கௌண்ட்டில் வச்சுருக்காம கரண்ட் அக்கௌண்ட்டில் வச்சுருந்து தொலைச்சிருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துலேயும் சேவிங் அக்கௌண்ட்டில் இருக்கும்போதே ஃப்ராட்ஸ் வந்து வேறு விதமாக உங்களோட அக்கௌண்ட்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணி அதை பேங்க் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ உங்களுக்கு சேவிங் அக்கௌண்ட்டில் இருக்கிற ஒரு சேஃப்டி நெட். ஸோ டிபாசிட்டை வச்சுருக்கிறீங்களா கண்டிப்பாக சேவிங் அக்கௌண்ட்டில் தான் இருக்கணும்னு நான் சொல்லலை. ஆனால் சேவிங் அக்கௌண்ட்டில் பேங்க் அக்கௌண்ட் சாதாரண ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டில் வச்சுருக்கிறத விட ஒரு சேவிங் அக்கௌண்ட்டில் வச்சுருந்தீங்கன்னா நல்ல. மூன்றாவதாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் எதுன்னு சொன்னால் உங்களோட வரவு அண்ட் செலவு, அதாவது இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர். ஸோ நீங்கள் ஒரு ஆள் உங்களோட வீட்டுக்கு வர்ற வருமானத்துக்கு மிஞ்சி உங்களுக்கு கடன் இருக்குமா இருந்தால் அது எத்தனை மடங்கு உங்கள்கிட்ட கடன் இருக்குதுன்றதை ஏற்கனவே இருக்குதுன்றதை பார்த்து தான் உங்களுக்கு அடுத்த கடனை தருமா தராதான்றதை தீர்மானிக்க போகுது பேங்க். ஸோ மோர்கேஜ்ன்றது வந்து நீங்கள் லைஃப்பில் எடுக்க போகிற கடன்லேயே ஒரு பெரிய கடனாக தான் இருக்கும். தட்ஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ஃபைனான்ஷியல் கமிட்மெண்ட்ஸ். அப்போ அதனால் நீங்கள் இப்போ இருக்கிற சில்லறை கடன்களை நீங்கள் குறைச்சிங்கன்னு சொன்னால் நல்ல. அதாவது உங்களோட கிரெடிட் கார்ட்ஸ் லோன்ஸ் அதுகள் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு புது ஃபைனான்ஸுகள் எடுக்காமல் புது கிரெடிட்டுகள் எடுக்காமல் இருக்கிறதில் கிளியர் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல. ஏன்னா உங்களோட இன்கம் டு டெட் ரேஷியோ குறைவாக காட்டும் போது உங்களுக்கு borrowing பவர் கூடவாக வரும். அதோட இப்போ எக்ஸ்பெண்டிச்சர்ன்னு சொல்லும்போது ஒன்று நான் சொல்கிறேன். நான் எப்படின்னு சொன்னால் இப்போ
நாங்கள் அன்றாடம் எவ்ரிடே வேலைக்கு போகிறோம். நான் ஒரே சொல்கிறது தான், வேலைக்கு போகும்போது ஒரு கொஸ்டா காஃபி தானே, ஒரு ஸ்டார்பக்ஸ் தானேன்ட்டு நாங்கள் போய் லஞ்சில் ஒரு கேஃபேல போய் வேண்டுவோம். தட்ஸ் ஃபைன். பட் அது தொடர்ச்சியாக உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ன்றது அதை காட்டி கொடுக்கும். ஸோ அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்ன்றது உங்களோட ஒரு ஜாதகம் மாதிரின்ட்டு நான் ஒரே சொல்கிறேன். நான் காரணம் என்னென்னு சொன்னால், ஒரு ஃபைனான்ஷியல் ரீதியாக நாங்களோட பார்க்கும்போது உங்களோட ஸ்பெண்டிங், உங்களோட லிவிங் ஸ்டைலை எது காட்டி கொடுக்க போதுன்றா உங்களோட பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஒவ்வொரு முறையும் டேப் பண்ணும்போது அது 1 பவுண்டாக இருக்கட்டும், 2 பவுண்டாக இருக்கட்டும், அந்த நீங்கள் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்றது அந்த ஸ்டேட்மெண்ட் காட்டும். அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் காட்டும்போது அவ்வளோ உங்களோட ஸ்பெண்டிங் ஹேபிட்ஸில் இருக்குதுன்னு சொன்னால், அப்போ அந்த borrowing பவரை குறைக்குமேன்னு சொன்னால், நாங்கள் இப்போ கிரெடிட் கார்ட்ஸ் லோன்ஸ்ன்னு போட்டாலும் இந்த சாஃப்ட் ஃபேக்ட் ஃபைண்ட்ஸ், இந்த சாஃப்ட் சர்ச்சஸில் இந்த பேக்ரவுண்டில் பேங்க்ஸ் அதுலேயும் கவனிக்கும். அதாவது நீங்கள் எவ்வளோ செலவழிக்கிறீங்க, உங்களோட வரவு எவ்வளோ வருதுண்டா. அப்போ இப்படியான சின்ன சின்ன விஷயங்கள் இட் வுட் ஆட் அப். ஒரு கொஸ்டா காஃபி ஒரு 475 அந்த 475க்கு உங்களுக்கு நினச்சி பாருங்க, 4 நாள் இல்லாட்டி 5 நாள் வேண்டுறீங்கன்னு சொன்னால் இட் ஆட்ஸ் அப். ஒரு கிழமைக்கு 20 பவுண்ட்ஸ் 25 பவுண்ட்ஸ் ஈஸியாக போகுதுண்டா. மந்த்துக்கு 80 பவுண்ட்ஸ் போயிடும். வருஷத்துக்கு அப்புறம் நினச்சி பாருங்கள். அப்போ அப்படி சின்ன சின்ன செலவுகளை கூட்டி பார்க்கும்போது உங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் கூடவே இருக்குமா இருந்தால் அதுவும் உங்களுக்கு borrowing பவரை குறைக்கும். நீங்கள் 4ஆவதாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால் பேங்க் ஸ்டேட்மெண்ட். அதை நான் ஏற்கனவே தொட்டுட்டேன். இப்போ விளாவரியாக சொல்லணும்னு சொன்னால், இப்போ ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட்ன்றது ஒரு ஃபைனான்ஷியல் ஜாதகம். அப்போ அந்த ஃபைனான்ஷியல் ஜாதகத்தில் எல்லாமே தான் வரப்போகுது. நீங்கள் எங்கேருந்து அந்த காசு வருது, எங்கே அது போகுது, வேறு எங்கெங்கே எல்லாம் இருந்து காசு வருது, சம்பளத்தில் இது மட்டும்தான் வருதா, இல்லாட்டி வேறு எங்கேயும் இருந்து காசு வருதா, வேறு யாரும் காசு போடினமா, இல்லாட்டி நீங்கள் வேறு யாருக்கும் தொடர்ச்சியாக கொடுக்குறீங்களா என்ற விஷயம் எல்லாம் வெளியில் வரும். ஸோ இப்படியான நேரத்தில் நீங்கள் அண்ணாக்கு மாற்றினன், தம்பிக்கு மாற்றினன், தங்கச்சிக்கு கொடுத்தன், அம்மாவுக்கு கொடுத்தன் என்றது, இல்லாட்டி அம்மா போட்டான்றது எல்லாத்தையும் நீங்கள் தவிர்த்து கொள்வது உங்களுக்கு பெட்டர். ஏனெண்டா பேங்க் அதை எப்படி பார்க்கணும்னு சொன்னால், நீங்கள் தொடர்ச்சியாக எவ்ரி மந்த் அம்மாவுக்கு ஒரு 300 பவுண்ட்ஸோ என்னவோ கொடுத்து கொண்டு வர்றீங்கன்னு சொன்னால் அதையும் ஒரு ஃபைனான்ஷியல் கமிட்மெண்ட்டாக தான் பேங்க்ஸ் பார்க்கும். ஸோ லோன்ஸ் கிரெடிட் கார்ட்ஸை மட்டும் பார்க்காது, இப்படி தொடர்ச்சியாக வர்றதுகளுக்கும் காரணங்கள் கேட்கும். அங்கேருந்து வருது எப்படி வருதுன்றது. ஸோ அதை தவிர்த்து கொள்ளணும்னு சொன்னால் இப்படியான ட்ரான்சாக்ஷன்ஸையும் நீங்கள் தவிர்த்து கொள்வது பெட்டர். பேங்க் ஸ்டேட்மெண்ட்னு சொல்லும்போது இன்னொரு விஷயம், ஒரு டிப்ஸை தரேன். அதாவது இப்போ சில பேர் வெரி க்ளீனாக வச்சுருப்பினோம். அதாவது வரும் செலவுகள் எல்லா பில்ஸும் ஒரு பேங்க்லேருந்து போகும், விச் இஸ் ஃபைன். அந்த ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கும், எல்லாமே அதில் தான் இருக்கும். ஆனால் ஒரு சிலர் 8-10 பேங்க் வச்சிருப்பினோம். அதில் அப்படியான கிளைண்ட்ஸோடைய நான் டீல் பண்ணியிருக்கிறேன். சில பேங்க்குக்கும் யூஸ் பண்ணவே மாட்டினோம், ஆனாலும் வச்சிருப்பினோம். பார்த்தா வாட்டர் பில் ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் போகும், கவுன்சில் டேக்ஸ் ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் போகும், ரெண்ட் இன்னொரு பேங்க் ஸ்டேட்மெண்ட்லேருந்து போகும். அப்புறம் சம்பளத்துலேருந்து இங்கால அதுக்கு மாற்றிவினோம், சம்பளம் இன்னொரு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் வரும். அப்படி நிறைய சிக்கல்கள், நிறைய ட்ரான்ஸ்ஃபர்ஸ்ன்னு சொல்லும்போது பேங்க் அக்கௌண்ட் ஏலேருந்து பிக்கு மாறி, பியிலேருந்து சிக்கு மாறி, சியிலேருந்து டிக்கு மாறுதுண்டா எங்களுக்கு எல்லா பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸும் பேங்க் கேட்கும் போது நாங்கள் அதை கொடுக்கணும். அப்போ சில நேரம் அந்த பேங்க் கேட்டுச்சேன்டா நாங்கள் அதை கொடுக்கும்போது அப்போ நினைச்சு பாருங்க, ஒவ்வொரு அக்கௌண்ட்லேயும் நாங்கள் 3 ஸ்டேட்மெண்ட் கேட்குறோம்டா, ஒரு ஆஸ் அ மினிமம் எத்தனை பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் நாங்கள் பார்க்க வேண்டி இருக்குமென்னு சொல்லி. ஸோ அது உங்களுக்கும் சிக்கல், பேங்க்குக்கும் நிறைய கரைச்சல். அதை அசஸ் பண்ணும்போது அப்போ நீங்களே உங்களோட கேஸை டிஃபிகல்ட் ஆக்காமல். ஸோ பெஸ்ட் திங் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், உங்களோட வரவுக்கும் செலவுக்கும் ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் அது நல்ல காரணம். என்னென்னா உங்களுக்கு இவ்வளவு வருது, என்னென்ன பில்ஸ் எல்லாம் இந்த அக்கௌண்ட்லேருந்து அப்படியே போகுது. ஸோ அங்கே வேறு அந்த அக்கௌண்ட்டுக்கு மாத்திரம் இந்த அக்கௌண்ட்டுக்கு மாத்திரம்னா தேவையற்ற ட்ரான்ஸ்ஃபர்ஸ் இருக்காது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு விளங்கி இருக்கும், ஒரு வீடு வேண்டணுமென்று நினைச்ச உடனே நீங்கள் என்னென்ன செய்யணும்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு ரீகேப்பாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கிரெடிட் செக், கிரெடிட் ரிப்போர்ட்டை பாருங்கோ, நீங்களே அசஸ் பண்ணலாம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. அதை பார்த்துட்டு உங்களுக்கு கிரெடிட் வர்தினஸ் இருக்குதா இல்லையான்றது உங்களுக்கு தெரியும். அப்படி தெரியலைண்டா ஒரு புரோக்கரை நாடுங்கோ. 2வது டிபாசிட் இருக்கணும். நீங்கள் மோர்கேஜுக்குண்டு அப்ளிகேஷனுக்குன்னு சொல்லி வரும்போதோ வீடு பார்க்க வழிக்கிடும் போதோ உங்களுக்கு டிபாசிட் ரெடியாக இருக்கணும். அது கிஃப்டட் டிபாசிட்டாக உங்களோட ஓன் சேவிங்காக வேறு வீட்டை விற்று நீங்கள் எடுக்கிறீங்களா அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் டிபாசிட் ஃபண்ட் ரெடியாக இருக்கணும். 3வது தேவையற்ற செலவுகளை குறையுங்கோ.
ஏன்னா எவ்ரி பெனி கவுண்ட்ஸ்ன்ற மாதிரி ஒவ்வொரு பெனியும் உங்களோட பேங்க்கில் இருந்து வெளியில் போகும்போது அதுவும் உங்களோட இன்கம் டு டெட் ரேஷியோவை குறைச்சி உங்களோட அஃபோர்டபிலிட்டியை குறைக்க பார்க்கும். 4வது உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், கொஞ்சம் விளாவரியாக சொன்னேன், பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் தான் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் வர்றது. காசை எப்படி நீங்கள் மாற்றிக்கொள்கிறீங்களோ, எப்படி அதை புழக்கத்தில் வச்சுருக்கிறீங்களன்றது வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ உங்களுக்கு மோர்கேஜ் எடுக்கும்போது ஈஸியாக இருக்கணும், இலகுவாக இருக்கணும். அதை ஒரு கன்ஃபியூஷனும் இல்லைன்னு சொன்னால் பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்க்குறதுக்கு எங்களுக்கும் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கணும். ஓகே, காசு இவ்வளோ வருது, என்னென்ன பேங்க் ஸ்டேட்மெண்ட்லேருந்து இவ்வளோ போகுது, இன்னாருக்கு போகுது, ஓகே ஒய்ஃபுக்கு தான் மாறப்படுதுன்றது தெளிவாக இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொன்னால் பேங்க்கில் அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் தான் இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் தாண்டு திருப்பி இன்னும் கூட கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா அப்போ உங்களுக்கு தான் கிடைச்சல, உங்களோட ஆஃபர் தான் டிலே ஆகும். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேறு டிப்ஸ் எதுவும் வேணுமெண்டா காமெண்ட்ஸில் போடுங்க. மற்றும்படி உங்களுக்கு என்னோடய இடத்து கதைக்கணுமென்னு சொன்னாலும் தாராளமாக நீங்கள் எடுத்து கதைக்கலாம் அந்த நம்பருக்கு.